ஓம் சாந்தி. இன்றைக்கி நாம் டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா பற்றி பார்க்கலாம். டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா பண்ணுறீங்களா அப்படின்னு நான் புருஷார்த்திங்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஃபஸ்ட்டு இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவாக அமிர்த வேலை நேரம் அப்படின்னு இப்போ எல்லோரும் யோகா பண்ணுற டைம்னா 3:45 to 4:45 வரைக்கும் பண்ணுறாங்க. அடுத்து டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் என்ன அப்படின்னா 7 டைம் வருது. அது என்ன அப்படின்னா 5:45க்கு ஒன்று வருது, அடுத்து 7 மணிக்கு ஒன்று வருது, அடுத்து 10:30க்கு ஒன்று வருது, அடுத்து 12 மணி. இது மார்னிங் டைமில். அடுத்து ஈவினிங் 5:30 5:30 மணி, அடுத்து 7:30 மணி, நைட்டு 9:30 மணி. மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா 7 டைம் வரும் டிராஃபிக் கண்ட்ரோல். அமிர்த வேலையை சேர்த்திங்கன்னா 8 டைம் வரும். இந்த 7 டைம் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது 3 நிமிஷம் தந்தைக்கிட்ட நாம் சக்தி வாங்கி இங்கேருந்து பரந்தாமம் போய் தந்தைக்கிட்ட இந்த சக்தி வாங்கி இந்த முழு உலகத்துக்கும் அந்த சக்திகளை நிரப்பக்கூடிய சேவை செய்யக்கூடியது தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன நம்ம புருஷார்த்தத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இப்போ 5:45க்கு டிராஃபிக் கண்ட்ரோல் முடிச்சுட்டு அடுத்து 7 மணிக்கு வருது இல்லையா? அந்த 1 மணி நேரம் கேப்புக்குள்ளே நான் ஏதாவது நல்ல காரியம் செய்தேனா அப்படிங்கிற நினைவும் இருக்கணும். இல்லை ஏதாவது நம்ம தவறான காரியம் செய்துட்டோமா, அது எல்லாத்தையுமே அடுத்த டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போது அந்த 7 மணிக்கு போய் தந்தைக்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு பாப்பா, அடுத்த டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போது நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், கவனம் கொடுத்து இருப்பேன் அப்படின்றத அடுத்த டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போது நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிராஃபிக் கண்ட்ரோல்லையும் வரும்போதும் நான் ஏதாவது இந்த சமயத்துக்குள்ள நான் நல்ல காரியம் ஏதாவது செய்தேனா, இல்லை ஏதாவது பாவம் ஏதாவது என் மூலமாக ஏற்பட்டுச்சா, அதை போய் அப்பா கிட்ட ஒவ்வொரு முறையும் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போதெல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய மனசும் லேசாக இருக்கும். அடிக்கடி தந்தைக்கிட்ட போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கும் இருக்கும். இந்த நாள் முழுக்க அப்பா கிட்ட அந்த போயிட்டு வர அந்த ஃபீலிங், அந்த யோகா செய்யக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் புருஷார்த்தம் பண்ணும்போது என்ன செய்வேன் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போய் தந்தைக்கிட்ட கணக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறேன். வீட்டுக்கு போய் தந்தைக்கிட்ட அப்படின்ற வார்த்தை. ஏன் அப்படின்னா அதுதான் என்னுடைய வீடு, பரந்தாமன் தான் என்னுடைய வீடு. அப்போ இந்த உலகம் அப்படின்னா இங்கே நடிக்க வர்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதல் எனக்கு ஆழமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு முறையும் டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போதெல்லாம் தந்தைக்கிட்ட என்னுடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு, நான் கரெக்டாக பெர்ஃபெக்டாக நடிக்கிறேன்னா தந்தை சொன்னது மாதிரி, இல்லை மாயைக்கு வசமாகி ஏதாவது தவறான நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிற அந்த கணக்கை ஒப்படைச்சிட்டு வரும்போது என்னுடைய புருஷார்த்தத்தின் வேகமும் நல்லா இருக்குது. அதுக்காகத்தான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு வீடியோவாக போட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரும்போது நம்மளுக்கே நம்ம மீது கவனம் அதிகமாகிடுது. ஏன்னா அடுத்த டிராஃபிக் கண்ட்ரோல் வர்றதுக்குள்ளே நான் அப்பா கிட்ட போய் கணக்கு ஒப்படைக்கணுமே அப்படின்னும்போது, அப்போ நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாதே, தவறு செய்யாமல் இருந்தால் தானே அப்பா கிட்ட போய் மகிழ்ச்சியாக போய் சொல்ல முடியும், அப்பா நான் கரெக்டாக நடந்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு. இதில் நான் நல்ல காரியம்னு சொன்னது என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அந்த 1 hour 2 hour கேப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நான் ஏதாவது மனசா சேவை செய்தேனா, இல்லை நான் முரளி படித்தேனா, இல்லை யோகா பண்ணிகிட்டு இருந்தேனா, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது சேவை செய்தேனா, மற்றவங்க கிட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துட்டு இருந்தேனா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவனம். இந்த சங்கம யுகத்தின் நல்ல காரியம்னு சொல்கிறார் இல்லையாப்பா, அந்த விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் அப்பா கிட்ட சங்கம யுகத்தில் அப்பா என்ன ஸ்ரீமத் கொடுத்துருக்காரோ அதுபடி ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கனா அப்படிங்கிறத அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வருவேன். அந்த விஷயந்தான் அந்த நல்ல காரியம்னு நான் சொல்லியிருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.